7வது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப்பு உங்களின் வானமான இந்த உலக வானத்தில் இறங்குகிறான். நீ வடிக்கின்ற கண்ணீரை அவன் கரங்கள் துடைக்கின்றன என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். மதா நஸ்ருல்லாஹ், எனக்கு எப்போது உதவி வரும் என்று சொல்லி கதறு. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அதுக்கு பிறகு அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க, எப்போது உதவி வரும் என்று சொல்லி துடிக்கின்ற இதயமே, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், உதவி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அதான் நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு வயோதிக பெண்மணி, அவருடைய பேரப்பிள்ளை நமக்கு கூட்டாளியாக இருந்தபடியால் அந்த வீட்டிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த கிராமத்தில். அப்போது உடல்நிலை சரியில்லாத அவருடைய அந்த பாட்டியை நான் சென்று பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப முடியாம, வயது முதிர்ந்த தாய், 85 86 வயது. பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனே அந்த என்னது சொல்லலாம் பை, அது என்ன பை, வயசானவங்க போடுவாங்களே சுருக்கு பை, அந்த சுருக்கு பைய திறந்து என்ன பண்ணாங்கண்டா, ஒரு 2 ரூபாவோ 1 ரூபாவோ, அந்த காலத்திலிருந்து பெரும் தொகை, அதை என் கையில் தந்து, மகனே நான் ஒரு பொருள் சொல்லுவேன், நீ வாங்கிட்டு வரியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன், என்னம்மா என்ன வாங்கிட்டு வரணும், ஒருவேளை அந்த பொடி கிடி கேட்பாங்க, அதுதான் கேட்குறாங்க பொழுதுன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே அந்த சின்ன வயதுல எனக்கு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. இதயமே பிறண்டு விழுந்த மாதிரி என்ன செஞ்சாங்கண்டா, ஏரல்லாம் பெரிய பகுதி, அது எங்க பஜார், அங்க போய் தென்னை மரத்துக்கு வைக்கிற டிம்மட்டுன்னு சொல்லி பூச்சி மருந்து, அதை வாங்கிட்டு வரியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்கும்போது, ஏன் பெருசுமா அப்படி கேட்குறீங்க, தோட்டத்துக்கு போட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைம்மா, என்னால் இந்த உலகத்துல வாழ முடியல, முதுகு ஃபுல்லா புண்ணா இருக்குது, தவிர என்னால் எழுந்து நடக்கவும் முடியல, என்னால் இயல்பா செயல்படவும் முடியல, அதனால என்னை போட்டு திட்டுன்னு திட்டுறான்னா மக என்னை போட்டு கடுமையாக ஏசுறான். அதனால யாருக்கும் தெரியாம நீ வாங்கிட்டு வா, அதை சாப்பிட்டு நான் செத்து போயிடுறேன்னு சொன்னாங்க. அவர் ஓதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆயத்து வரக்கூடிய நேரத்துல அந்த சிந்தனை தான் வந்தது. காரணம், உடம்பு முழுக்க நோயால் வியாபிக்கப்பட்ட மனிதன், துன்பங்கள் சுழலடிக்கக்கூடிய மனிதன் தனக்கான ஒரு பெரும் ஆறுதலாக மரணத்தை தான் விரும்புகிறான் அப்படின்றதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம். சுழலடிக்கக்கூடிய அவதூறுகள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலை, தன்னை பார்க்கின்ற பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அற்புதம் என்னவோ, ஆண் துணை இல்லாமல் ஈசா என்ற ஒரு மகவை அல்லாஹ் தரப்போகிறான். ஆனாலும் கர்ப்பம் எப்போது ஆரம்பித்ததோ அதிலிருந்து அவதூறும் ஆரம்பித்து விட்டது, பழி சொற்களும் ஆரம்பித்து விட்டன. வேற வழியே இல்லை. கடைசியில ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க. அந்த வயதான பெத்துமாவுடைய ஞாபகம் வர காரணம் என்னண்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த ஞானியே தப்பவில்லை கவலைக்கு, கஷ்டங்களுக்கு. நம்மள மாதிரி சாதா சிதாவான மக்கள் சொல்ல மாட்டோமா, செத்து போயிடணும்னு சொல்லி சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க. உலகத்துல துன்பம் உச்சத்துல நின்றுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல இப்படி கேளு, மரணத்தை கேட்காத. உலகத்துல நான் வாழக்கூடிய காலம் நல்லதாக இருந்தா என்ன வாழவை, மௌத்து தான் எனக்கு ராகத்து தரணும்னு சொன்னா என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி நீ கேளுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த வயதான தாய் எலி மருந்தை வாங்கிட்டு வா, பூச்சி மருந்தை வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது அப்படியே மனம் பிசைந்தது. எங்க வீட்டுல உள்ள உறவுகள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க வாங்குறாங்கன்னு அந்த பொம்பளை கொண்டு சத்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். யார, அந்த வயோதிக பெண்மணியினுடைய தாயார, பெத்த தாயை ஏன் இப்படி பழி சொல்ல பேசுற வாங்குற, என் தாய் உன்னை கவனிக்கலையான்னு சொல்லி 4 ஏச்சு பேச்சு ஏசுனாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பது நினைவில் இல்லை எனக்கு. இங்கே ஒரு ஜீவன் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை தாங்கிக் கொண்டது, சமூகத்தினுடைய இழி சொற்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் ஒரு வார்த்தை ஒன்றை உதிர்த்தார். அதுதான் ஹாபிஸ் ஓதினார். மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா பனாதாஹா. ரப்பே, இந்த கர்ப்பத்தை நான் பிரசவிப்பதற்கு முன்பே செத்து போய்விட வேண்டும். சமூகத்தால் நான் புறக்கணிக்கப்படுவதை என்னால் தாழ முடியவில்லை, அவர்களுடைய இழி சொற்களை என்னால் தாழ முடியவில்லை, துன்பங்களும் துயரங்களும் என்னை ரவுண்டு கட்டி கொண்டு என் வாழ்க்கையை நிர்மூலப்படுத்துகின்றன. அதனால்
மித்து கபல ஹாதா, இந்த பிரசவத்தை நான் பிரசவிப்பதற்கு முன்பு என்னை நீ மௌத்தாக்கி விடு என்று சொன்னார். வகுந்து நஸ்யம் மன்சியா, நீ அப்படி இந்த மரியத்தை கைப்பற்றி கொண்டால், சாகடித்து விட்டால், வகுந்து நஸ்யம் மன்சியா, மரியம் என்ற ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அப்படின்ற சுவடே இல்லாமல் மறக்கடிக்கப்பட்டவளாக நான் மாறிவிடுவேன் என்று சொன்னார். பேருபகாரன், பெரும் கருணையாளன், தன்னுடைய அந்த பெண் அடியால் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீரில் கரைந்து போனான். உடனே ஆயத்திறங்கியது. ஓ மரியமே, வஹுஸ்ஸி இலைக்கி பிஜித்இ நஹ்லத்தி துஸாகித் அலைக்கி ருதபன் ஜனியா ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா வஇம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதன் ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம யௌசியா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பக்கத்துல நீர்ச்சுனை பொங்குகிறது, அதிலிருந்து தண்ணீர் அருந்து தண்ணி குடி. உன் பக்கத்தில் உற்பத்தி ஆக்கி இருக்கக்கூடிய என்னுடைய மரத்தின் மீது நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், பிடிச்சு உழுக்கு. பேரிச்ச மரம் எந்த காலத்திலும் உழுக்குனாலும் உழாது, கீழே மேல ஏறி அரபுகள் என்ன செய்வாங்க, பறிக்கிறதுக்கெல்லாம் பெரிய பந்தோபஸ்து நடக்கும். ஆனா இங்கே பிரசவத்தில் துடிக்கின்ற ஒரு தாய்க்கு, தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு மோமினானவளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பேருபகாரம் சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கி வைப்பான். அல்லாஹ்வை நம்புங்கள், சாத்தியமற்றவை கூட சாத்தியமாகிவிடும். குடித்து உழுக்கு. பேரித்தம்பலம் கொட்டியது, அது சாப்பிட்ட உடனே கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக பேரித்தம்பலம் கொடுக்க சொல்றான் சுகப்பிரசவத்திற்கு. அது அந்த காலத்துல ரப்பு கண்டுபிடிச்சது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, இப்படி விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாந்தருக்கு அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப் தான் அருமருந்து. சூரா மரியம் இருக்குது, அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்கள் ஓதும் காலமெல்லாம் மரியமுக்கு அருள்பாலித்த அதே இறைவன் உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அருள்பாலிப்பான். இப்படி ஒரு திக்ரை செய்ய சொன்னாங்க நமது முன்னோர்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்து தான் அதுவும். கடன் பிரச்சனையில நிறைய பேர் தற்கொலை பண்றது கடன் பிரச்சனைக்கு தான். ஒன்னும் கடன் பிரச்சனையா இருக்கும், அல்லது வீட்டு பிரச்சனையா இருக்கும். இந்த ரெண்டுக்கு தான் அதிகமான தற்கொலைகள். அந்த மாதிரி வரும்போது மதா நஸ்ருல்லா, என் ரப்பே எப்போது நீ உதவி செய்ய போகிறாய் எனக்கு. ஐங்கால தொழுகை விடாதீங்க, தர்மத்தை விடாதீங்க. தர்மம் செஞ்சுட்டு அல்லாட்ட கேளுங்க. இன் தன்சுருல்லாக என் சுருக்கும். நீங்க அல்லாவுக்காக உதவுங்க, அவன் உங்களுக்காக உதவுவான். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வெறுமன துவா மட்டும் செஞ்சுட்டு 10 பைசாவை இலக்கலன்னு சொன்னா எப்படி உதவுவான்? தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணிட்டு துன்பத்தை அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு தனிமையை தேர்ந்தெடுங்க, தஹஜ்ஜத்தை தேர்ந்தெடுங்க. தஹஜ்ஜத்துல தான் நீங்கள் இறைவனோடு சம்பாஷிக்க முடியும். சொன்னார்கள் அல்லவா, புகாரில் வருகிறது, மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப்பு, 7வது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப்பு உங்களின் வானமான இந்த உலக வானத்தில் இறங்குகிறான். நீ வடிக்கின்ற கண்ணீரை அவன் கரங்கள் துடைக்கின்றன என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். மதா நஸ்ருல்லாஹ், எனக்கு எப்போது உதவி வரும் என்று சொல்லி கதறு. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அதுக்கு பிறகு அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க, எப்போது உதவி வரும் என்று சொல்லி துடிக்கின்ற இதயமே, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், உதவி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அதாவது ஒருத்தர் ஆறுதல் சொல்றாருன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் சரியா வந்துரும் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இது மனித சக்தியை விட மேலான இறைவனின் சக்தி. அது என்ன சொல்கிறது தெரியுமா? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். இன்னன்ற வார்த்தையை தாக்கீதுன்னு சொல்லுவாங்க அரபில. ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் இன்ன அண்ணன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டது, முடிஞ்சு எஞ்சி போ, கண்ணை தொடச்சிட்டு போ. அப்படி வரணும் ஈமான், யகீன். துன்பம், துயரம், கஷ்டம், இன்னல் வந்த உடனேயே சாவை நோக்குவது, செத்து போயிடும் நினைப்பது, விரக்தி வார்த்தைகளை மக்களிடத்தில் புழங்குவது. விரக்தி வார்த்தைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் புழங்குங்கள், வேதனை வார்த்தைகளை அவரிடத்தில் பேசுங்கள். இந்த உலகத்தில் ஒரு உச்சு கட்டிட்டு போயிட்டே இருப்பான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். யாரு உதவ முடியும் சொல்லுங்க பார்ப்போம். பொருளாதாரத்துல இருந்தா மிஞ்சி போனா நீங்க 10,000 ரூபாய் கடன் உள்ளவனாக இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 ரூபாய் கையில தந்துட்டு போவான், 100 ரூபாய் கையில தந்துட்டு போனோம். எங்கேயோ ஒரு அபூர்வமான ஒரு உதவியாளன் மட்டும்தான் நீங்க 10,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னா நான் தரையான்னு சொல்லிட்டு கொடுப்பான். அப்படி நீங்க பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப அபூர்வமா தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு நாசிரை, ஒரு உதவியாளனை. அன்பிற்குரியவர்களை அல்லாஹ்விடத்தில் கொட்டுவோம், ரப்புல் ஆலமீனிடத்தில் கொட்டுவோம். காணா பொருள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவனை நீங்கள் பார்க்க முடியாது, உணர முடியும். அவன் ஸ்பரிசத்தை உணர முடியும், தஹஜ்ஜத்தில் உணர முடியும். அந்த வல்லவனாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய
அற்புதமான ஒரு மகத்துவமிக்க சூரா தான் சூரா மரியம். அந்த மரியத்தில் கொட்டி கிடக்கிறது ஒன்றே ஒன்றுதான் சொன்னேன், நேரமே பத்தாது. அந்த மாதிரி கொட்டி கிடக்கின்ற துன்பத்தின் வடிகால், துன்பத்தை எதிர்க்கின்ற அற்புதமான 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 ஒரு சூரா, சூரா மரியமை வாழ்க்கையில் ஓதி அவனிடத்தில் உதவி தேடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.